வாங்க நம்ம தோட்டத்தில் உள்ள காயெல்லாம் பறிக்கலாம். என்ன காயின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காங்க, ஒரு கத்திரிக்காய் தான் இருந்தது. செடி இப்போ தாங்க விதை போட்டு நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் காய் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய் ஒன்று தான் இருந்துச்சு. சொரக்காய் பார்த்திங்கன்னா விதை 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் கிடச்சிதுங்க. ஒரு 12 காய்க்கு மேலே இருந்தது. முதல் டைம் பார்த்திங்கன்னா 6 காய் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 6 காய் எடுத்தாச்சுங்க. 20 ரூபாய்க்கு விதை வாங்கி நம்ம வந்து 100 ரூபா லாபம் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க பனிக்கிறதுக்கு வந்து காஞ்சு போய் இருந்துச்சுங்க. எல்லாம் வெட்டி விட்டு இப்போ வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா கொழுந்தாக இருக்குங்க. இதில் சட்னி அரைச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து பொரிச்சு போய் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் பொரிச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயலுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டுருக்கறேங்க. இதோட வீடியோ லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். கோரா அறுவடை நடவு முதல் அறுவடை வரைக்கும்னு சொல்லி டைட்டில் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பறிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து விட்டாச்சுங்க. இதுலலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, நம்ம தோட்டத்தில் விளையிற காயை வந்து பக்கத்துக்கு வீட்டில் இருக்கவங்க, எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தா அவங்க தோட்டத்தில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு பொறிச்சு கொடுத்து விட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சொரக்காய் கொடுத்துட்டு நம்ம எதிர்த்து வீட்டுக்காரக்கா பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேருந்து புளிச்சக்கீரை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்துச்சுங்க. அவரைக்காயும் பொறிச்சிட்டு வந்துட்டேன். பழைய காய் கொஞ்சம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பொரிச்சதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியலுக்கோ சாம்பாருக்கோ ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பையில் சொரக்காய் அவரைக்காய் போட்டு கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் சப்போட்டா பழமும் கொடுத்துருந்தாங்க. அது காயாக இருந்துச்சுன்னு பழுக்க வைக்க